ஸ்டார்ட் பண்ணு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தினம் தேவ வார்த்தை என்ற தலைப்பினில் உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீத புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வாசியை கேட்போம். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்து மேல் இருப்பதாக என்பதே. ஆம் தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் அநேக சூழ்நிலைகள் ரட்சிப்பை குறித்து நாம் தியானிக்கிறோம், ரட்சிப்பை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். வேதாகம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஒருவன் என்னை இழுத்து கொள்ளாவிட்டால் எவனும் என்னிடத்தில் வர முடியாது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆம் தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர்கள் யாரும் இயேசு கிறிஸ்துவை தானாகவோ அவர்களை நாம் தேடி செய்ய முடியாது. தேவனுடைய அருள் இல்லாமல் போக முடியாது. ஆகிய அந்த நாட்களில் சொல்லப்படுகிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்து மேல் இருப்பதாக. ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொரு இடத்திலும் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தங்கியிருப்பதாக என்பது வேதம் நம்ம தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆம் தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகலத்தையும் மனிதனிடத்தில் ஆதாமுடைய ஆண்டுகோள் என்று கொடுத்தார். ஆகையால் எல்லா ஆசீர்வாதமும் நமக்குரியது. நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் 4 ஆண்டவர்கள் ஆசீர்வாதத்தை மேம்படுத்தும் ஜெபிக்கிற ஆண்டவரே. இதை கேட்கிற ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்து ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை மேம்படுத்தும் ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை எடுத்துக்கொள்ளும். மீட்பு ரட்சகருமாகிய இயேசு நாம் ஜெபிக்கிற எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.